என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கார்த்திகை தீபத் திருநாளில் எல்லார் வீட்லேயும் இந்த இனிப்பு பொரி உருண்டையும் இனிப்பு பணியாரம் அல்லது இனிப்பு அப்பம் செய்வாங்க. அந்த இனிப்பு அப்பம் பொரி உருண்டை எப்படி செய்யணும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இனிப்பு பணியாரத்துக்கு பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பச்சரிசி மாவை திரும்ப இன்னொரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துட்டா தான் பணியாரம் நல்லா வரும். முதல்ல நம்ம பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 250 கிராம். 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறி இருக்கு. 1/4 கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் 1 கைப்பிடி அளவு அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இனிப்பு பணியாரம் அப்போ நல்லா சாஃப்டாக வரும். 1 கப் அரிசிக்கு 1 கப் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இதை முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிச்சு எடுத்துக்கலாம். நிறையா கல் தூசியெல்லாம் இருக்கும். இந்த இனிப்போட அளவு உங்களுக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அவல் நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி நான் இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அரிசியோட அளவு அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் வடித்து மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் அரிசியை மாற்றி 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 3 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க போதும். இந்த அரிசியை நம்ம தண்ணியே சேர்த்தாமல் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கரைசலில் தான் இந்த மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த வெள்ளைக்கரைசலை நீங்கள் மொத்தமாக ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக மாவை அரைச்சிட்டிங்கன்னா பணியாரமோ அப்பமோ சுட வராது. இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி, நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கரண்டியில் நல்லா கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அரிசி மாவு புளிக்கையில் நல்லா கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும். அப்போ பணியார பதத்துக்கு மாவு கரெக்டாக இருக்கும். இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்காக 1 சிட்டி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து இந்த மாவை எப்படி புளிச்சிருக்குன்னு பார்த்துட்டு பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஊற்றி வச்சதுலேருந்து மாவு கொஞ்சமாக மேலே எலும்பி வந்திருக்கு. ஒரு அளவுக்கு தான் மாவு புளிச்சிருக்கு. ரொம்ப புளிச்சிருந்தால் பணியாரம் நல்லா இருக்காது. நம்ம கலந்து வைக்கல மாவு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா திக்காக இருக்குது. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பணியாரத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கூட்டி தரக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பணியாரம் சுடவும் அப்பம் சுடவும் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். இந்த பணியாரத்தை ஃபுல்லாக நெய்யில் சுட்டால் ரொம்ப திகட்டலாக இருக்கும் அப்படின்றதுனால பாதி நெய் பாதி எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். இப்போ பணியார சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க எண்ணெயை எல்லா குழியிலையும் 1/2 ஸ்பூன் அளவு விட்டுக்குங்க. இந்த பணியாரம் நிறைய எண்ணெய் குடிக்காது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிடலாம். இந்த பணியார சுடையில் நீங்கள் பணியார சட்டி நல்லா சூடான உடனே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நம்ம வாழைப்பழம் மண்டவெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உடனே கருக ஆரம்பிச்சிரும். இப்போ பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த சைடு திருப்பிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பணியாரம். நல்ல வாசனையாக இருக்குது பணியாரம். இன்னொரு நிமிஷம் அடுத்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பணியாரத்தை சுட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து இட்லி சட்டியில் ஆவியில் சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஊற்றின எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பணியார சட்டியில் அப்படியே இருக்குது. அடுத்ததாக அப்பத்தை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 1 கரண்டியை மெதுவாக எண்ணெயில் தெரிச்சிடாமல் விடுங்க. இப்போது அப்பம் வெந்தோன்னே அதுவாக மேலே எலும்பி வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பம் நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. நம்ம மாவு கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துருந்தோன்னா இந்த அப்பம் இப்படி தான் பூரி மாதிரி உப்பி வரும். அடுத்து இன்னொரு அப்பமும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எடுக்க முடியும்னா 2 அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றா ஊற்றி இது மாதிரி எடுத்துருங்க. அப்பத்தில் நிறைய எண்ணெய் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக அழுத்தி எடுத்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வந்துடும். அப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த அப்பத்தையும் எடுத்துடலாம். இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் உங்கள் வீட்டில் இந்த இனிப்பு அப்பம் இனிப்பு பணியாரம்லாம் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பொரி உருண்டை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். பொரி உருண்டையை ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
1 கப் பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு மண்டை வெல்லத்தை முதல்ல கரைச்சி மண் தூசி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். 1/4 கப் மண்டை வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாகை வடித்து எடுத்துடலாம். இந்த பாகு முதல்ல கொதிக்க ஆரம்பிக்கல, நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பாகு பதம் பார்க்குறக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பாகு பதம் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஊற்றின பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நமக்கு கரெக்டான பாகு பதம் கிடச்சிரும். நம்ம குறைவான அளவு வெல்லம் சேர்த்து குறைச்ச அளவில் தான் பொரி உருண்டை செய்கிறதுனால சீக்கிரத்துலேயே உடனே பாகுப்பதம் வந்துடும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் பாகுப்பதம் பார்க்க ஆரம்பிங்க. கரண்டி எடுக்காமல் நீங்கள் கிளறி விட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாகு கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பாகுப்பதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெறுங்கையில் இந்த பாகை தொட்டுறாதீங்க, கை புண்ணாயிரும். மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சமாக ரெடியான பாகு எடுத்து ஊற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எடுக்க வருது, நல்லா உருட்ட வருது, கையில் எடுக்கவும் வருது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாகுப்பதம் நமக்கு அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் பொரி உருண்டைக்கு இது கரெக்டாக இருக்காது. இன்னும் 1 நிமிஷம் இந்த பாகு நல்லா திக்காகட்டும். இப்போ நல்லா திக்காயிருக்கு பாகு. இப்போ கரெக்டான பதமான எடுத்து பார்த்துடலாம். இப்போது நல்லா உருட்ட வருது, நல்லா எடுக்கவும் வருது. நீங்கள் கையில் எடுத்தோன்னே நல்லா டைட்டாக ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டவும் நல்லா டைட் ஆகிடுச்சு பாகு. பொரி உருண்டைக்கான கரெக்டான பாகு பதம். இப்போ அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு இந்த பொரி உருண்டைக்கு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பொரியும் சேர்த்து வெள்ளைப்பாகுவோட இந்த பொரி நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொரியோட பாகு நல்லா கலந்த உடனே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் பொரி உருண்டை நல்லா டைட்டாக பிடிக்க முடியும். நீங்கள் பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பொரி ஆற ஆரம்பித்த உடனே பொரியும் பாகு ஒட்டாமல் உதிரியாக வரும். பொரி உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு சூடாக இருக்கையிலேயே இந்த பொரி உருண்டையை பிடிக்க ஆரம்பிங்க. பொரியும் பாவும் நல்லா கலந்து உருண்டை பிடிக்க ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இப்படியே நம்ம பொரியை தொட்டோன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவை கையில் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சூடு தெரியாது கைக்கு. 2 கையிலையும் கொஞ்சமாக அரிசி மாவை தடவிட்டு உங்கள் கைக்கு எவ்வளோ பொரி எடுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொரி எடுத்துட்டு ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா பொரி உடஞ்சிரும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இது மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இருக்க பொரியெல்லாம் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு 1 கப் பொரிக்கு 7 பொரி உருண்டை வந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பெரிய உருண்டையாவோ சின்ன உருண்டையாவோ பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொரி உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்த்திகை தீப திருநாளில் இந்த பொரி உருண்டையும் இந்த இனிப்பு பணியாரமும் நான் சொன்ன அளவுகள் சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரி உருண்டையும் ரொம்ப சாஃப்டான இனிப்பு பணியாரம் இனிப்பு அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.